அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மிதுனம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய மிதுனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாருடைய வாழ்க்கைக்கும் வழிகாட்டியாக இருப்பாங்க. அதே நேரத்தில் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை நடந்தாலும் அதை கண்டு இவங்க துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் நெருங்கிய உறவின் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க. தன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பதிவு முழுமையாக மிதுனம் ராசிக்காரர்களுக்கானதுங்க. சந்திர பகவானுக்கும் தாரா தேவிக்கும் பிறந்த புதன் பகவான அதிபதியாக கொண்டவங்க தான் நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க. சந்திர பகவான் மற்றும் குரு பகவானை இவங்களுக்கு துளி கூட பிடிக்காது. ஆனால் விடாமுயற்சியால் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு இவங்க நினைப்பாங்க. மிதுனம் ராசிக்காரங்க புத்திசாலியாக பறக்கக்கூடிய யோக அமைப்பு உருவாக போகுதுங்க. சனி பகவான் மற்றும் சூரிய பகவான் இணைவதால் நவ பஞ்சம ராஜயோகம் உருவாகுதுங்க. இதன் மூலமாக புகழ், செல்வம், வெளிநாட்டு வாய்ப்புகள், அறிவு வளர்ச்சியெல்லாம் உண்டாக போகுது. கர்ம வினைகள் நீங்கி வாழ்க்கையில் பிரகாசம் ஏற்பட போகுதுங்க. உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற அளவுக்கு பொருளாதாரத்தில் லாபம் கிடைக்க போகுதுங்க. நம்மளுடைய சனி பகவான் உங்களுக்கு கர்ம பலன்கள் தரக்கூடிய நீதிபதி அல்லது நல்லது கெட்டது பலனை கொடுப்பாருங்க. பொறுமை, தாழ்மை, கட்டுப்பாடு, உழைப்பு ஆகியவற்றை உங்களுக்கு கற்றுத்தருவாருங்க. சூரிய பகவான் ஆத்மசக்தி, ஒளி, ஆரோக்கியம், அதிகாரம் ஆகியவற்றை தரக்கூடியவங்களாக இருக்காங்க. அவர் தந்தை மற்றும் அரசாங்கத்தின் ஸ்தானத்துக்கு உரியவருங்க. இந்த இரண்டு கிரகங்களின் சேர்க்கையால் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு புத்திசாலியாகவும் யாருடைய தயவும் இல்லாமல் வாழக்கூடிய அளவுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்க போகுதுங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட இனி வரக்கூடிய காலங்களில் அழகாக திட்டம் தீட்டி அந்த காரியத்தில் நீங்கள் வெற்றியடைய போறீங்க. மிதுனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க. தன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொது நலத்தோட இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய மிதுனம் ராசிக்காரங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் தன்னால் முடியும் அப்படின்னு தன்னம்பிக்கை கொண்டவங்களாக இருக்காங்க. இவங்களுக்கு ஒரே நேரத்தில் பல விஷயங்கள்ல ஆர்வம் இருக்கும், ஆனால் மன அமைதி இல்லாமல் இருக்குங்க. இவங்க பேச்சுத்திறன் மிக்கவர்களாகவும் சமூக உணர்வு அதிகம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. இவங்க சில பரிகாரங்களை செய்ய வேண்டுங்க. சூரிய பகவானை வழிபாடு செய்ய வேண்டுங்க. 108 முறை ஓம் சூரிய பகவானே போற்றி அப்படின்னு தினம்தோறும் இவங்க சொல்ல வேண்டுங்க. அப்படி சூரிய பகவானை ஓம் சூரிய பகவானே போற்றி அப்படின்னு சொல்லி வழிபாடு செஞ்சால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் எல்லாமே காணாமல் போயிருங்க. மிதுனம் ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பாக இருக்கணும், தொட்டதெல்லாம் வெற்றி பெறணும் அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா தினசரி நீங்கள் தியானம் பண்ணுங்க.
இது உங்களுக்கு மன அமைதியை கொடுக்குங்க. உங்களுடைய மனசை நீங்கள் கட்டுப்படுத்தினாவே போதுங்க, வெற்றி உங்கள் பக்கம்தாங்க. விநாயகரையும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் வணங்கிட்டு வாங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம்னு பார்த்தீங்கன்னா பச்சை, மஞ்சள், நீலங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு, வடகிழக்குங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2, 4ங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமைங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர், ரோஜா மலருங்க. மிதுனம் ராசிக்காரர்களே, உங்களுடைய எண்ணம் போலதாங்க உங்கள் வாழ்க்கையும் இருக்கும். அதனால நீங்கள் தினமும் எண்ணக்கூடிய எண்ணங்களை நல்ல விதமாக எண்ணுங்க. என்னால் இந்த வேலையை செய்ய முடியாது, என்னால் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியாது, என் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்காது அப்படின்னு எதிர்மறையான எண்ணங்களை நீங்கள் நினைக்க வேண்டாங்க. உங்கள் மனசில் விதைக்க வேண்டாங்க. என்னால் இந்த வேலையை செய்ய முடியும், என்னால் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும், நான் சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வாழுவேன் அப்படின்னு நேர்மறையான எண்ணங்களை உங்கள் மனசில் விதைச்சா போதும். உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு ஒரு துளி கூட வாய்ப்பே கிடையாதுங்க. மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாத இளைஞர்களுக்கு உங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலைகள் நல்ல சம்பளத்தோடு கிடைக்க போகுது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. மிதுனம் ராசிக்காரர்களே, நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் இருக்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்குதுங்க. நீங்கள் அடுத்தவங்க உங்கள் கூட பேசலை, அடுத்தவங்க உங்கள் கூட பழகலை, நீங்கள் சாப்பிட்டாச்சான்னு கேட்கல, நீங்கள் தூங்கியாச்சான்னு கேட்கல. நீங்கள் ஒரு செயலை செய்யும்போது அடுத்தவங்க தப்பாக நினச்சிருவாங்க. ஒரு சொல்லும்போது அடுத்தவங்க என்னை பற்றி ஏதாவது பேசிடுவாங்க அப்படின்னு அடுத்தவங்களை நினச்சி உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் வாழறதே கிடையாதுங்க. கடவுள் படைத்த இந்த உலகத்தில் எவ்வளவு அழகான விஷயங்கள் இருக்கு. செடிகள், கொடிகள், பூக்கள், மலர்கள், இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் ரசித்து வாழ்க்கையை வாழ்கிறத விட்டுட்டு அடுத்தவங்களை நினச்சி நிலையில்லாத இந்த வாழ்க்கையில் நீங்கள் வாழ்கிறதே கிடையாதுங்க. வாழ்கிற வாழ்க்கை ஒரு முறை தாங்க. அந்த வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாழ கற்றுக்கோங்க. மிதுனம் ராசிக்காரர்களே, இந்த வாழ்க்கை இறைவன் உங்களுக்கு கொடுத்ததுங்க. இந்த குடும்பம், குழந்தைங்க, வேலை, வருமானம் எல்லாமே கடவுள் நம்மளுக்கு கொடுத்ததுங்க. ஒவ்வொரு மாதமும் நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் முன்னேறி இருக்கீங்க அப்படின்னு உங்களையே ஒரு முறை நீங்கள் திரும்பி பார்க்கணுங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி வச்சுக்கோணுங்க. அதிகாலை நேரத்தில் 3 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள அலாரம் இல்லாமல் உங்களுக்கு விழிப்பு வருது அப்படின்னா பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதிக்கு ஏற்ற நபராக நீங்கள் மாறி இருக்கீங்கன்னு அர்த்தங்க. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நினச்சி பாருங்க. நிச்சயமாக உங்களுடைய எண்ணம் போல நீங்கள் நினச்ச அனைத்து நல்ல விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடந்தே தீருங்க.
முதனம் ராசிக்காரர்களே, இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ராசியில குரு பகவான், தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சுக்கிரனுங்க, தைரிய வீரியஸ்தானத்துல சூரிய பகவான், புதன் பகவான், கேது பகவாங்க, சுகஸ்தானத்துல செவ்வாய் பகவானுங்க, ரணருண ரோகஸ்தானத்துல சந்திர பகவானுங்க, பாக்யஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க. இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இருள் நிறைந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வந்துருச்சு. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம், கண்ணீர், கவலை அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க. நல்லது மட்டும்தாங்க நடக்கும். இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம, மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நம்மளுடைய மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மிருக சீரிசம் 3, 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவ போகுதுங்க. நண்பர்கள், உறவினர்கள் மூலமா நல்ல செய்திகள் உங்களை தேடி வரப்போகுதுங்க. பயணங்களால் உங்களுக்கு பயன் கிடைக்க போகுதுங்க. வங்கிகளில் உங்களுடைய சேமிப்புகள் உயரப்போகுதுங்க. வியாபாரத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த போட்டிகள் எல்லாமே குறைய போகுதுங்க. குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் காணாமல் போகுதுங்க. உங்கள் மனசில் இருந்த மனக்குழப்பங்கள் நீங்க போகுதுங்க. சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை நீங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போறீங்க. அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. தெய்வ காரியங்களில் கவனத்தை செலுத்த போறீங்க. பெற்றோரின் உடல்நிலை சீராக இருக்க போகுதுங்க. உறவினர்களிடம் உங்களின் மதிப்பும் மரியாதையும் உயரப் போகுதுங்க. நிலம், வீடு சம்பந்தமாக உள்ள முயற்சிகள் கைகூட போகுதுங்க. பெண்களால் அனுகூலம் ஏற்பட போகுதுங்க. புதிய வேலை உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. வேலையில் உள்ளவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய வேலை நிரந்தர வேலையாக மாறப்போகுதுங்க. வியாபாரம் சிறப்பாக நடக்க போகுதுங்க. தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் எல்லாமே அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. அடுத்ததாக புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தங்களோட திறமைகளை காட்ட வாய்ப்புகள் வந்து சேர போகுதுங்க. அரசியலில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேர போகுதுங்க. மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி அடைய போறீங்க. தடைபட்டு பாதியில் நின்ற தொழில் கட்டுமானம் தற்போது முடிய போகுது. அரசியல்வாதிகளுக்கு
உங்களுக்கு எதிரிகளை வசமாக்கும் நூதன வழிகள் கிடைக்க போகுது. எதையும் தைரியத்தோட நீங்க செய்து முடிக்க போறீங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடியவங்களா நீங்க இருக்கீங்க. உங்க வாழ்க்கையில இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் என்ன பார்த்தீங்கன்னா பச்சை நிறம், ஊதா நிறங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு, கிழக்குங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர், முல்லை மலருங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.